இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் மீது அன்பு வைத்திருப்பீர்கள் ஆனால், என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் ஆனால், நான் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இந்த உலகத்தில் நான் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் என்னோடு கூட இருக்கிறார், அப்படி என்று நாம் சொல்லிக்கொண்டு இருப்போமே. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீங்க நான் சொல்லுகிறதை கேட்டு என் வேதத்தின்படி கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இல்லைனா எப்படி சொல்கிறாருன்னா, இந்த வேதத்தில் வசனம் இருக்கிறது, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் சொல்லுவதை கேட்காமல் என் வசனத்தின்படி நடவாதவன் பொய்யனாக இருக்கிறான்ட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போது அவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம், தேவனோட தகப்பன் அப்படின்னு நாம் சொன்னாலும் அவருடைய வார்த்தையை கேட்காம நம்ம மனவிருப்பத்தின்படியெல்லாம் செய்து நம்ம சொந்த ஆலோசனைப்படியெல்லாம் நம்ம நடந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்திலும் ஈடுபட்டு எல்லாவற்றிலும் மன ஒழுக்கமில்லாமல் நடந்து கொண்டு இருப்போமே. ஆனால் நாம் ஒரு பொய்யனாக இருக்கிறோம். அப்போ கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால், கர்த்தனம் தகப்பனாக இருக்கிறார் என்றால், நாம் அவர் சொல்படி கேட்டு வேதத்தின்படி வாழ்ந்து நடந்து சாட்சியோடுகிற வாழ்கிற நாமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். அவரே நம்முடைய தகப்பனாக இருப்பார். அப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்போமே. ஆனால் கர்த்தர் உன்னை தன் பிள்ளையாயிற்று உன்னை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன்.